Hello, this is Dr. Paneer Selvam on behalf of Groby Consultancy. We discussed something about the diagnosis. Before going for treatment, நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி டயக்னோசிஸ் பிளேஸ் a very vital role, especially இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில். Because it's a mushroom growth of hospitals and advanced kind of apparatus, examinations, centers. So to what extent I think நம்ம வந்து எப்படி மோல்டு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது that's very important, for which I think we discussed enough. But diagnosis வரையில் எந்த மாதிரியான சில wrong diagnosis or poor diagnosis due to unavoidable or unforeseen circumstances. There was a girl, she was about 12 years, studying in 6th standard in a convent school. அந்த பொண்ணுக்கு என்ன எடுத்துட்டுன்னா, I think she was unable to take a diet. Every time she gets vomiting and so there is a stomach pain or fatigue அடிக்கடி மயக்கம் வருது கிளாஸில். ஸோ அப்போ வந்து பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் they cannot miss a class, maybe 3 days 4 days லீவ் எடுக்கலாம், அப்புறம் அடுத்து பண்ண முடியல. ஸோ they go to all the specialist doctors and got the prescriptions. Prescription என்ன சொல்கிறது அப்படின்னா, 7:30க்கு ஒரு டேப்லெட் சிரப், again 10:30க்கு ஒரு சிரப் ஒரு டேப்லெட், again post lunch there is a syrup and tablets, and again 6:30 10:30 இந்த மாதிரி ஒரு course of treatment, and after days you have to take injection. So they consulted ஒரு 3-4 doctors consult பண்ணுறாங்க, 3-4 பேருமே அதே மாதிரி இது பண்ண உடனே, but everybody has given different prescriptions. So finally they concluded, okay இந்த டாக்டர்கிட்ட சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. ஸோ இது it went on 3 days ஆகுது, 1 week ஆகுது, next week. So she became very weak. லிக்விட் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் ஒரு பை ஃபோர்ஸாக அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, ஒரு பட் இட் டசன்ட் ஹவ் ப்ராப்பர் டைஜஷன். ஸோ ஃபைனலி ஐ திங்க் ஈவன் ஆஃப்டர் 15 days or 20 days ஐ திங்க் ஃபேமிலி காட் ஒரீட். அப்போ ஒரு இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் த்ரூ சம் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் தட் டாக்டர் இஸ் ஐ திங்க் பேசிக்லி a master of medicine. So அவர் என்ன பண்ணுறாரு, he started doing all his examination, not by conducting blood test, urine test, motion test. இதெல்லாம் முன்னாடி பண்ணியாச்சு. But he doesn't want any more testing to be done. He wanted to know the exact problem the girl has. One by one கொஸ்டின் பண்ணுறாரு, எப்போ சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எப்போ வந்துச்சு, ஃபீவர் வந்துச்சா, ஹெட்டேக் வந்துச்சா, இல்லை அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எதுவும் இந்த பெப்பரிட்டி ஆகிடுச்சா, இதெல்லாம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து கேட்குறாரு. த ஹோல் 2 hours went on, ஒன்றுமே ஆன்சர் கிடைக்கல. த டாக்டர் சைட், ஓகே இன்னும் டயக்னோஸ் பண்ண முடியல, வில் மீட் டுமாரோ, பிகாஸ் லெட்டர் மேக்கர் மைண்ட் ப்ரிப்பேர்டு அப்படின்னு ஒரு 10 கொஷின்ஸை கொடுத்து, இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர், டோன்ட் கன்சல்ட் யுவர் பேரண்ட் ஆர் எனிபடி, நீயே திங்க் பண்ணி எனக்கு நாளைக்கு வந்து அந்த ஆன்சர் என்கிட்ட சொன்னால் போகும், அவரோட ஃபோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த நேரத்தில் வருது, எப்போ வருது, ஏன் முடியலை, ஏன் டைஜஷன் ஆகலை, ஒன்றுனா பார்த்துட்டு. ஸோ ஃபைனலி he has come to the conclusion. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் டிவார்மிங். இந்த வார்மிங் டிஃப்ரெண்ட் வார்ம்ஸ் இருக்குது, அந்த வார்ம்ஸை வந்து கில் பண்ணணும். அதுக்கு வந்து அல்பன்டைசாயிலோ ஆர் டிவார்மிங்கோ ஆர் மெட்டாபாலிசமோ ஆர் சம் 500 mg வந்து ஒரு டேப்லெட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அதோட மட்டும் இல்லை, தென் அகெயின் பேரண்ட் வாண்டட் டு நோ how many days, what's the course. Nothing, only one tablet which will take care of her complete the deworming. After that I think she would be normal. இது வந்து if at all wanted அப்படின்னா you can repeat every month, maybe இந்த மந்த்து ஒரு மந்த்தை பண்ணிட்டே இருக்கு, அப்புறம் then you can enhance to quarter, அப்புறம் 6 months once, அது 1 year once. ஆர் அதர்வைஸ் இப்போ நேச்சுரலாக ஃபுட் எடுக்கையிலே அதுவே நம்மளுடைய பாடி மெக்கானிசமே அதை வந்து டிவார்மிங் பண்ணிடும். அல்பன்டைசாயில் ஐ திங்க் வெரி ரேர்லி இட் கேன் பி ரெக்கமெண்டட், மேபி ஃபார் அ மந்த் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அந்த டேப்லெட் அந்த கேர்ள் எடுக்குது ஒரு 500 mg. தென் ஐ திங்க் the day went on. The next day itself she felt appetite and again no vomiting, no stomach pain, no fatigue. இந்த இடையில வந்து மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று, 6:30 7:30 இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இதெல்லாம் சிறப்பு ஒன்றும் தேவைப்படல. ஐ திங்க் ஹர் கண்டிஷன் வாஸ் இம்ப்ரூவ்டு. ஐ திங்க் ஷீ ஃபீல்ஸ் வெரி ஹாப்பி. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, the question is the diagnosis. That is playing a very, very, very key and important role
for which I think physician has to spend time, but due to I think we don't mistake anybody, but due to unavoidable things, I think things are wrongly diagnosed, or I think unable to be diagnosed properly. I can give one more example. There was a family in Tirunelveli district. She is around 23 years and she had one baby, and that husband is an engineer, and one day I think she developed some kind of pain on the breast. So அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சம்டைம் இந்த லோக்கல் மெடிசின்ஸ் பண்ணி ஆயின்மெண்ட் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சம்டைம் சம் மெடிசின்ஸ் அவங்களுடைய ஹோம் மெடிசன்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க, ஒன்றும் இதாக இல்லை. தென் வென் டு டாக்டர். அவர் ஒருத்தர் பார்த்துட்டு ஒருத்தர் கொடுக்குறாங்க, பெயின் குறையில. அப்புறம் ஒரு சீரியஸ் ஆஃப் டாக்டர் போனதுக்கப்புறம் ஒன் டாக்டர் சஸ்பெக்டட் தட் இட் மே பி டியூ டு I think this there will be some biopsy test பண்ணணும். It may lead also I think this disease. அப்படி என்ன டிசீஸ் அப்படின்றாங்க. அது வைரஸ். என்ன வைரஸ் அப்படின்னா இட் மே பி கேன்சர் அப்படின்றது. ஸோ தட்ஸ் ஆல். த ஹோல் ஃபேமிலி காட் கொலாப்ஸ்ட். இப்போ அவங்க ரேடியோதெரபியோ ஆர் பிரஸ்ட் ஹேஸ் டு பி ரிமூவ்ட், சம்திங் லைக் தட். ஐ வெண்ட் ஆன் எக்ஸ்பிளைனிங், அண்ட் ஃபார் விச் ஐ திங்க் இந்த நம்ம டிஸ்ட்ரிக்டில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால யூ கேன் கோ டு மதுரை ஆர் சென்னை. அங்கே வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆர் அதர்வைஸ் யூ கேன் ரெஃபர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ். So I think our team happened to visit that particular self-help group because we were monitoring the self-help groups. So that lady complained. I think she was sitting always weeping. So அப்போ ரீசன் கேட்கல, இந்த ரீசன் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. So immediately I think we were also not competent enough, but we have recommended her to consult the doctor concerned, the specialist, who could be able to tell you இது உண்மையிலே வந்து உங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையா, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வி டோல் தம் டு மீட் த டாக்டர் டு கெட் ஒப்பீனியன், அண்ட் இஃப் அட் ஆல் ரெக்வயர்டு வந்து பயோப்சி டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கான தெரப்பி ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஈவன் ஆஃப் லேட் ட்ரக்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஷீ கேம் டு ஹாஸ்பிட்டல் ஆஃப்டர் வீக். ஸோ டாக்டர் அந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறாரு. பட் அவர்களால் வந்து டிட் கம் டு தி கன்க்ளூஷன், இது எப்படி கேன்சருங்கிறதுக்கான சிம்டமே இல்லை, எப்படி இது மாதிரி அதனுடைய க்ரோத்தும் இல்லை, இதனுடைய எக்ஸஸ் க்ரோத் வந்து அதற்கான ஒரு சிம்டமே கொடுக்கல. ஸோ வாட் யூ டிட் இம்மிடியட்லி, ஐ திங்க் யூ டுக் சம் ஸ்பாட் டு கண்டக்ட் த பயோப்சி டெஸ்ட். ஸோ இன்றைக்கு அனுப்புகிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் he got a reply from there. I think it's pure. No symptom of any cancer. Only thing is some excess growth. That is due to maybe some infection or maybe like some other virus. It could be reduced by tablet treatment, medicine treatment, or otherwise it could be removed. So that small part, the excess growth is a very small part, could also be removed, and I think the spot can be reset. No, only the small part. Small part means it's not even 0.5 mg, that's all. So the doctor announced that is the surgery would take place. It's not a very major surgery, it's a very very minor, and if at all if surgery கொடுத்துட்டு அப்படின்னா medicine could also be enough to cure. பட் அவங்க ஃபேமிலி வந்து ஓகே, அது வந்து சின்னதாக இருக்கனால எடுத்துறது பெட்டர் அப்படின்னு சொன்னோன்னே, then again would there be any problem for sucking milk or something like that for the child? He said, I think absolutely no problem at all. It doesn't have to be related with any kind of a production of milk, everything. It has no any connections. It is nothing but a Paul Ketty fellow, that's all over. So I think the surgery was not, I don't say surgery, it's that part was removed in, say the small part was growth, excess was, but I think they removed in half an hour or 40 minutes, over. Then doctor கேட்குறாங்க, எத்தனை இன்பேஷண்ட் that's all over. I think you can live anywhere, that's all. This small ஒரு காயம் கூட பட்டிருக்கு, அதை எடுத்துருக்கோம், அவ்வளோதான், that's all over. See, you cannot believe, the meanwhile அந்த பாய் வந்து அந்த பாயோட ஃபேமிலியில் ஓகே நீங்கள் வந்து அந்த நம்ம குழந்தையை கொண்டு வந்துரு, அப்புறம் வில் கோ ஃபார் செகண்ட் மேரேஜ், யூ கெட் அ கன்சர்ன் லெட்டர் ஃப்ரம் த கேர்ள் ஸோ தட் வி கேன் நாட் லிவ் வித் கேன்சர் பேஷண்ட்டு. அதோட மட்டும் இல்லை, எனி டைம் லைஃப் இஸ் கொஸ்டினபிள். இது எல்லாமே முடிஞ்சு போய் அவங்க வந்து கேர்ள் ஃபேமிலியிலையும் ப்ரிப்பேர்டு, மேலுடைய பையனுடைய ஃபேமிலியிலையும் ப்ரிப்பேர்டு, அண்ட் தே தாட் ஆஃப் கோயிங் ஃபார் செகண்ட் மேரேஜ்.
இந்த ஸ்டோரி வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு 2 இயர்ஸ் நடந்துட்டு வருது. 2 இயர்ஸில் வந்து வரும் 1.5 இயர்ஸ் டாக்டருக்காக பண்ணி அவரும் பீப்புளை மென்டலி மேட் அப் தர் மைண்ட் தட் ஓகே இந்த கேர்ளுக்கு வந்து எனி டைம் திங்கும் தெர் இஸ் ரிஸ்கி ஆஃப் ஹர் லைஃப் அப்படி முடிவு பண்ணி அவங்க வந்து இது பண்ணிட்டு பிடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வென் வி டீம் வென் அவங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தவங்க பார்க்கையில் அப்படியே ஒரு குழந்தை வந்து தாக்கிட்டு ஓடி வர மாதிரி அந்த அளவுக்கு ஓடி வந்து எங்களுடைய காலில் விழுந்து எடுத்து பார்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு புதிய அத்தியாயம் புதிய மறுமலர்ச்சி கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த டயக்னைசிஸ் தட் இஸ் ரியலி பிளேயிங் எ வெரி வைட்டல் ரோல். ஸோ மை அட்வைஸ் மை டிப்ஸ் ஆர் மை டேக் ஹோம் மெசேஜ் ஹியர் இஸ் உடனே போகணும் ட்ரீட்மெண்ட் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயப்படுறத விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டூ யுவர் எக்ஸாமினேஷன் அஷ்யூர் தட் நீங்கள் அதுக்காக செலவு பண்ணலாம். அதுக்காக பெரிய செலவு கிடையாது, ரொம்ப அதிகமாக கிடையாது. இல்லை டெஸ்டிங் பண்ணிட்டீங்க தெரிஞ்சிட்டீங்க ஈவன் ஹையஸ்ட் லெவலில் கூட பண்ணிடலாம். ட்ரீட்மெண்ட்டை வந்து யூ கேன் டூ எனிவேர். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். ஸோ டயக்னோசிஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஃபார் விச் ஐ திங்க் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் வித்வுட் டேக்கிங் எனி டென்ஷன் ஆர் ஹைப்பர் டென்ஷன். தேங்க்யூ வெரி மச்.